ஹலோ ஸ்டூடெண்ட், வெல்கம் டு பிஇ மேத் தமிழ் சேனல். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க மெத்தட் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ஸ். அதில் இன்னொரு சம் பார்ப்போம். சால்வ் டி ஸ்கொயர்ட் ஒய் பை dx ஸ்கொயர் plus y is equal to cosecant x into cot x. Solve by method of variation of parameter by method of variation of parameters. Okay va? Solution. So as per the sum, first axle இந்த sum எப்படி எழுதிக்கலாம்னா d square plus 1 of y is equal to cosecant cosecant ax இல்லை, வெறும் cosecant x தான் இருக்கு. So cosecant x into cot x இருக்கு. So the auxiliary equation is m square plus 1 equal to 0, which implies m squared is equal to minus 1. So m is equal to plus or minus I. So நமக்கு என்ன வந்திருக்கு? m is equal to plus or minus I. So complementary function is e power alpha x into a cos beta x plus b sin beta x அப்படிங்கிற மாடலில் இருக்குது. ஆனால் நம்ம எப்படி எழுதுவோம்? c1 f1 plus c2 f2ன்னு எழுதுவோம். So which is equal to c1 cos பீட்டாங்கிறது 1, அப்போது c1 cos x plus c2 sin x. ஓகேங்களா? இதுதான் நம்மளோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். ஸோ நம்ம இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுப்போம். m வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனுக்கு ஒரு பாக்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி f1 f2லாம் என்ன அப்படின்னு எழுதிப்போம். ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு p f1 plus q f2. இதில் நம்மளுக்கு f1 f2 என்னன்னு தெரியும்? f1 is equal to cos x, f2 is equal to sin x அப்படின்னு தெரியும். Then p is equal to minus integral of f2x divided by f1 f2 dash minus f2 f1 dash dx. The same thing q is equal to integral of f1 x divided by f1 f2 dash minus f2 f1 dash into dx. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பியோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். p is equal to as per the formula minus integral of f2. நம்மளுக்கு என்ன வந்தது? sin x வந்ததுங்களா? ஸோ sin x into x என்ன வந்தது? cosecant x into cot x அதானே கொடுத்துருந்தாங்க. ஓகே, divided by f1 f2 dash minus f2 f1 dash என்னன்னு கண்டுபிடிப்போம். ஸோ நமக்கு இங்கே என்ன வந்தது? f2 is equal to sin x, f1 is equal to
cos x. அப்போ f1 dash is equal to minus sin x. f2 dash is equal to cos x. அப்போ f1 f2 dash minus f2 f1 dash is equal to f1 cos x into f2 dash cos x. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் f2 sin x into f1 dash minus sin x. So minus minus plus into sin x, which is equal to cos squared x plus sin squared x. So which is equal to 1. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வரும் 1 into dx. So p is equal to minus integral of sin x. cosecant xனா நம்மளுக்கு என்னன்னு தெரியும் 1 by sin x தெரியும். cot xனா 1 by tan. tan வந்து sin by cosன்னு வரும். அப்போ cot x is equal to என்ன வரும் cos by sin xன்னு தெரியும். cosecant x is equal to 1 by sin xன்னு தெரியும். இதை தான் அப்ளை பண்ணியிருக்கோம். cot xக்கு பதிலாக cos x divided by sin x into dx. இப்போ பாருங்க ஒரு sin xக்கும் sin xக்கும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ cos by sin இருக்கு. சரி அதை அப்படியே காட்டாவே வச்சுப்போம். ஏன்னா நம்மளுக்கு டைரெக்டாக இன்டகிரேஷன் ஆஃப் காட் எக்ஸுக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதை ஸ்ப்ளிட் பண்ணதை நான் அப்படியே வச்சுக்கிறேன், காட்டுன்னு எழுதிடுறேன். காட் எக்ஸ் டிஎக்ஸ். ஏன்னா இன்டகிரல் ஆஃப் காட் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் காட் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு log of sin x. log of sin x. இதுதான் ஃபார்முலா. ஸோ காட் எக்ஸுக்கு டைரெக்டாக ஃபார்முலா இருக்கிறதுனால p is equal to minus integral of cot x dx is equal to log of sin x. ஓகேங்களா, இதுதான் நம்மளோட p. ஸோ p is equal to minus log of sin x. ஸோ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, p is equal to minus log of sin x அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், q தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ q is equal to integral of f2 என்ன இருந்தது, f1 வரணும் இல்லையா. q is equal to integral of f1 x dx வரணும். ஸோ f1 நம்மளுக்கு என்ன இருந்தது, cos x இருந்ததுங்களா. ஆமாம், f1 வந்து cos x into x வந்து cosecant x into cot x divided by f1 f2 dash minus f2 f1 dash 1ன்னு வந்தது. So which is equal to q is equal to, so q is equal to integral of cos x into cosecant என்னது 1 by sin into cot வந்து cos by sin into dx. So q equal to integral of cos into cos squared x divided by sin into sin squared x dx. So which is equal to, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் cos squared equal to 1 minus sin squared. So மேலே வந்து 1 minus sin squared x divided by sin squared x dx integral of, so which is equal to integral of
இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 1 by sin squared minus sin squared by sin squared அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இது என்ன பண்ணலாம்னா 1 by sin squared x dx minus integral of, நான் இன்டகிரேஷனையும் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன், sin squared x by sin squared x dx which is equal to, இப்போ தான் நம்ம சொன்னோம் 1 by sinங்கிறது என்னது? கொசிகண்ட். அப்போது இதுக்கு வந்து கொசிகண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் dx minus integral of sin squared cancel ஆயிடுச்சுன்னா dx. So which is equal to integral of cosecant squared x dxக்கு என்ன ஃபார்முலானா cosecant squared x dx is equal to integral of cosecant squaredக்கு minus cot x ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ integral of cosecant squaredனா minus cot x minus dx இன்டகிரேட் பண்ணால் x. இதுதான் நம்மளோட q. ஸோ நான் க்யூக்கு ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நமக்கு இப்போ க்யூவும் வந்துருச்சு, பியும் வந்துருச்சு. இப்போ கொண்டு போய் பர்டிகுலர் இன்டெக்ரலில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான் வேறு. ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் போடுறதுக்கு நம்மளோட பி அண்ட் கியூ வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு பி f1 ப்ளஸ் கியூ f2. இதில் நமக்கு பி என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா p வந்து மைனஸ் log of sin x அப்படின்னு வந்தது. ஓகேங்களா? ஸோ p வந்து மைனஸ் log of sin x இன்ட்டு f1 என்ன வந்தது? cos x வந்தது. ஸோ cos x, இந்த log வந்து sin xக்கு மட்டும்தான். ப்ளஸ் q என்ன வந்ததுன்னா மைனஸ் cot x மைனஸ் x இன்ட்டு f2 என்ன வந்தது? sin x அப்படின்னு வந்தது. ஸோ which is equal to minus log of minus cos x இன்ட்டு அதை முதல்ல கொண்டு வந்துட்டேன்னா லாகுங்கிறது sin xக்கு மட்டும்தான், அதனால் முன்னாடியே cos xை கொண்டு வந்துட்டேன். இப்போ இது பாருங்கள், இது ரெண்டு டேர்மாக பிரிச்சிங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்? இல்லை அப்படின்னு சொன்னால் sin xை வெளியில் வச்சுட்டு அதே மாதிரி எழுதுனா கூட இந்த உள்ள பாருங்கள் ரெண்டுத்துலேயும் மைனஸ் காமனாக இருக்குது. அப்போ மைனஸை வெளியில் எடுத்துட்டோம்னா cot x ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு sin x. இதுதான் நம்மளோட பர்டிகுலர் இன்டகரல். ஓகேங்களா? பர்டிகுலர் இன்டகரல் ஃபைனலாக என்ன வந்திருக்கு? மைனஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு லாக் ஆஃப் சைன் எக்ஸ் மைனஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. இங்கே பாருங்கள், சைன் எக்ஸுங்கிறது காமன் கிடையாது. இது லாக் ஆஃப் சைன் எக்ஸ், இது வெறும் சைன் எக்ஸ். அது வேறு டேர்ம், இது வேறு டேர்ம். ஸோ பர்டிகுலர் இன்டகரலுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம் நம்ம. ஸோ நம்மளுக்கு என்ன தான் வந்திருக்கு இப்போ? நம்மளுக்கு C1, நம்மளுக்கு வந்து ஜென்ரல் சொல்யூஷன் எழுதுறதுக்கு C தெரியும், காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் தெரியும், அதுக்கப்புறம் PIயும் தெரியும். இப்போ ஜென்ரல் சொல்யூஷனை நம்ம எழுத வேண்டியது தான். Therefore, the general solution is y is equal to CF plus PI. So, y is equal to CF என்ன வந்தது? C1 cos x plus C2 sin x
ப்ளஸ் பிஐ என்ன வந்தது, ரெண்டுமே வந்து மைனஸில் தான் வந்திருக்கு. அப்போ மைனஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு log of sin x minus cot x plus x into sin x. ஸோ இதுதான் நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன். ஸோ நம்மளுக்கு வந்து எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. காம்ப்ளிமெண்ட்ரி கண்டுபிடிச்சாச்சு, பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்மளோட அடுத்த மாடல் முடிஞ்சிருச்சு. இது நம்மளோட ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.